அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம துரையம்மா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி சீக்ரெட் மாயாஜாலம் புத்தகத்தோட செயல்முறை திட்டம் ஆக்டிவிட்டி நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த செயல்முறை திட்டம் 7 எதை பற்றினது அப்படின்னா, நமக்கு நடக்கக்கூடிய எதிர்மறையான செயல்கள், எதிர்மறையான சூழ்நிலையில் கூட நம்ம எப்படி நன்றி உணர்வு செலுத்தக்கூடிய விஷயங்களை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். எதுக்குங்க அப்படி எடுக்கணும்? எதிர்மறையான விஷயத்தில் போய் என்ன போய் நன்றி செலுத்துறதுக்கு இருக்குது? ஏன் போய் அதை எடுக்கிறோம்? தேடணும். அதை ஏன் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, முதல்ல எதிர்மறையான விஷயங்கள்ங்கிறதே நம்ம முதல்ல இடம் கொடுக்கவே கூடாது. எப்போ எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு இடம் வரும், எப்போ நம்ம வாழ்க்கையில் புகுந்துக்கும் அப்படின்னா, நம்ம சில விஷயங்களை உதாசீனப்படுத்தும் போது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, எனக்கு எதிர்மறையான விஷயம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எனக்கு ஆரோக்கியம் ஏதாவது ஒன்றுக்கு அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு மட்டும் சீரான ஒரு ஆரோக்கியம் இல்லையே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்குங்க? உதாசீனப்படுத்துகிறேன். நான் என் ஆரோக்கியத்தை உதாசீனப்படுத்துகிறேன். என் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பிரச்சனை, எனக்கு ஏதாவது காய்ச்சல், தலைவலி, அது மாதிரி ஏதோ விஷயம் நடக்கும்போது மட்டும்தான் எனக்குன்னு ஒரு ஆரோக்கியம் இருக்குது, அந்த ஆரோக்கியத்தை நான் கவனிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு அப்போ தான் வரும். எல்லாமே ஆனதுக்கப்புறம் எனக்கு சரியாகணும் அதுக்கப்புறம் அது மேலே அக்கறை காமிச்சு பிரயோஜனம் கிடையாது. இது ஒரு உதாரணம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், பணம் இருக்கும்போது பொருளாதாரத்தை உதாசீனப்படுத்திட்டு இருக்கும்போதெல்லாம் ஃபுல்லாக செலவு பண்ணிவிட்டு பணம் எல்லாம் போனதும் எனக்கு மட்டும் பொருளாதார பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இப்படி. அப்போது எந்த ஒரு பொருள், எந்த ஒரு செயல் நமக்கு நடந்தாலும் அதுக்கு முழுக்க காரணம் நம்ம மட்டும்தான். எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு செயலையும் நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி உணர்வு செலுத்திட்டு வரும்போது, அப்போ எல்லா விஷயத்துக்குமே நன்றி உணர்வு செலுத்தலாமே. அப்போ நன்றி உணர்வு செலுத்துறது எந்த ஒரு விஷயத்துக்கோ, எந்த ஒரு பொருளை நோக்கி நம்ம நன்றி உணர்வு செலுத்துகிறோமோ அது நமக்கு அதிகமாக கிடைக்குங்கிறதா நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம செலுத்த போகிறோம். இப்போது நம்ம வாழ்க்கையில் என்னமான எதிர்மறை விஷயத்தையோ செயலோ நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உட்காந்து யோசிங்க. அதுதான் செயல்முறை திட்டம் 7. உதாரணத்துக்கு, இப்போ தந்தைக்கும் மகனுக்கும் ஆன உறவு சரியில்லை. அப்போ மகன் அப்பா இப்போ பாரு என்கிட்ட சிடுன்னே இருக்கார், என் சைட்லேருந்து யோசிக்கவே மாட்டேங்கிறார், ஏன் நான் சொல்கிறதெல்லாம் தப்புன்னே அப்பா நினைக்கிறார் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கீங்களா நீங்கள்? இப்போ நீங்களாம் செய்ய வேண்டிய விஷயம், ஒரு டைரியோ, ஒரு நோட்டோ, பேனா, பென்சில் எடுத்துக்கிறீங்க. வழக்கம் போல் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த தடவை லிஸ்ட் அவுட் பண்ண போகிறது அந்த நெகட்டிவான சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன நல்லதாக தெரியுது அப்படின்னு. இப்போ நான் சொன்ன உதாரணத்துலேயே பார்த்தீங்கன்னா, அப்பா நான் சொல்கிறது எதுவுமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாரே, என்ன காரணம்? அவர் என் மேலே அதீதமாக என் மேலே பாசம் வச்சுருக்கார், அதனால் மட்டும்தான் எனக்கு நல்லதே செய்யணும்னு நினைக்கிறனால தான் அவர் இப்படிலாம் பண்ணுறாரு. அப்போ என் மேலே வச்சுருக்க அந்த பாசத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா, தந்தை என்னிடம் காட்டும் அன்புக்கு நன்றி நன்றி நன்றின்னு எழுதுங்க. அடுத்தது, என்னைய சிறு வயதில் யோசிச்சு பாருங்கள். சிறு வயதில் அப்பா என்னை கிட்டார் கிளாஸ் கூட்டிகிட்டு போனார், டான்ஸ் கிளாஸ் கூட்டிகிட்டு போனார். அந்த கடுமையான பொருளாதார சூழ்நிலையில் கூட என்னை டியூஷன்லாம் எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் படிக்க வச்சார். அப்பேற்பட்ட அந்த மாமனிதனுக்கு, என் தந்தைக்கு நன்றி நன்றி நன்றி. அவர் கற்காத கல்வியெல்லாம் நான் கற்றுக்கணும்னு சொல்லி என்னைய பெரிய காலேஜில் சேர்த்துனார். அவர் சூழ்நிலைக்கு என்னை படிக்க வைக்கிறார், வேலைக்கு அனுப்பாமல். இந்த விஷயத்துக்கு நன்றி 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 அப்படின்னு யோசிச்சு நீங்கள் ஒவ்வொன்றா எழுதும்போது தான் தந்தைக்கும் உங்களுக்கான உறவோட இப்போ அந்த ப்ளஸ்ஸு, அந்த உறவு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிதல் வரும். அப்போ இப்படி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி நன்றி நன்றி நன்றின்னு எழுத தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ முக்கியமான விஷயத்த நீங்கள் நெகட்டிவாக பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அப்போ அந்த எதிர்மறையான விஷயமே உங்களுக்கு இப்போ எப்படி தெரியும்? நல்ல விஷயமாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ எதிர்மறையான விஷயமே இல்லை, நம்ம எல்லா விஷயத்துக்கும் நன்றி செலுத்துகிறோமே, அப்போ நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தானே நடக்கும். அதுக்காகத்தானே நம்ம இந்த மாயாஜாலம் நடக்கணும் தானே நம்ம இந்த செயல்முறை திட்டமெல்லாம் பண்ணுறோம். அப்போ மறக்காமல் இந்த செயல்முறை திட்டம் 7 பண்ணுறீங்க, நோட்டில் எழுதி நன்றி நன்றி சொல்கிறீங்க. ஒவ்வொரு செயலுக்கும் குறைந்தது ஒரு 10 விஷயம், அந்த எதிர்மறையான சுச்சுவேஷனில் குறைந்தது ஒரு 10 விஷயத்துக்கு நன்றின்னு சொல்லி எழுதி பாருங்களேன், எவ்வளோ பெரிய மேஜிக் நடக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.